வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சூரிய சந்திரா. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ஒய் வி ஆர் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அதாவது நாம எதுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செய்யணும் அப்படின்றத இன்னைக்கு முழுமையா பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க முழுமையா கேட்டீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செய்யறவங்க 100% நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 100%. அதாவது எந்த ஒரு விஷயமும் நம்போ பயிற்சி எடுக்காம, முயற்சி எடுக்காம ஜெயிக்க முடியாது. சரியான பயிற்சி மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில வெற்றிய தரும். இதுதான் நமக்கு முன்னோர்கள் சொன்னது. எந்த ஒரு துறையிலயும் நம்ப முயற்சி செஞ்சா, பயிற்சி செஞ்சா ஜெயிக்கலாம். இன்னைக்கு நம்ம நாட்டுக்காக கோல்ட் மெடல் ஒலிம்பிக்ல வாங்கி கொடுத்த நீரஜ் சோப்ராவோட அதாவது பின்னாடி அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பயிற்சி. வெளிநாட்டுல போயெல்லாம் பயிற்சி எடுத்திருக்காங்க. ஒரு 6 கிராம் கோல்டு வின் பண்றதுக்காக அவர் எங்கெல்லாம் போய் பயிற்சி எடுத்திருக்காருன்னா, அதோட அந்த நம்மளோட அந்த வெற்றின்றது 6 கிராம் கோல்டுல கிடையாது. அதுக்கப்புறம் இருக்கிற பேர் அண்ட் புகழ்ல தான். இன்னைக்கு அவர் ஒரே ராத்திரியில புகழ அடைஞ்சார் அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பயிற்சி தான். பயிற்சியோட முயற்சியும் தான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு போலாம். நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஏன் செய்யணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கையில எல்லாருமே ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, காலேஜ்ல எல்லாமே நம்ம ஜாப்க்கு போறது எப்படின்னு தான் சொல்லி தராங்க. எங்கேயுமே ஸ்கூல், காலேஜ்ல எப்படி ஒரு தொழில ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிக் குடுக்கறது இல்ல. நம்ம ஜாப்க்கு எப்படி போறது? ஜாப் எப்படி அடையறது? சொல்லிக் குடுப்பாங்க. இன்னைக்கு நெறைய பணம் 10 பேரு ஒரு வேலைய செய்றாங்கன்னா, அது 20 பேர் செஞ்சா எவ்வளவு சீக்கிரம் செய்யலாம் அப்படின்னு தான். அந்த 10 பேரையும் வேலை வாங்குறது எப்படி அப்படின்னு சொல்லி தர மாட்டாங்க. இப்ப நமக்கு ஜாப்னா 2 வகை இருக்கு. ஒண்ணு பிரைவேட் ஜாப், இன்னொன்னு கவர்ன்மென்ட் ஜாப். இல்லைங்களா? இப்ப பிரைவேட் ஜாப்ல மேக்ஸிமம் 99% எல்லாருக்குமே ஒரு 10,000 15,000க்குள்ள தான் கிடைக்கும். கவர்ன்மென்ட் ஜாப்ல 10 வேக்கன்சி இருக்குன்னா 10,00,000 பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க. கேட்டா அந்த 10 பேர் நானா இருக்கக்கூடாதா அப்படின்னு பாசிட்டிவா நெனைக்கிறாங்க. ஆனா ஏன் நான் பிசினஸ் மேன் ஆகக்கூடாதுன்னு யாரும் நெனைக்கிறது இல்ல. ஏ அதாவது ஜாப்பும் அவ்வளவு ஈஸி கிடையாது. ஸ்கூல் முடிச்சுட்டு, காலேஜ் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இன்டர்வியூ போயிட்டு கிடைச்சுச்சுன்னா, கிரேட் ஸ்ட்ரகிள் ஃபார் கெட்டிங் ஜாப். லாங் டைம் ஆடும். சரி ஒரு டைம் நமக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க சொல்றது கேட்கணும். 40 வருஷங்கள் நம்ம வேலை செய்யணும். அதுக்கப்புறம் ஸ்லேவரி ஆஃப் பாஸ். பாஸ் என்ன சொல்றாரோ அத செய்யணும். அவர் குடுக்குற டைமுக்கு போணும். அவர் குடுக்குற சாப்பாட சாப்பிடணும். அவர் குடுக்குற ட்ரெஸ்ஸ போட்டுக்கணும். அதாவது கனவுக்காக வேலை செய்றது ஜாப் கிடையாது. அடுத்தவங்களோட கனவுக்காக வேலை செய்றதுக்கு பேர் தான் ஜாப். ஜஸ்ட் ஒபே த பாஸ். பாஸோட கனவுக்காக நீங்க வேலை செய்ய போறீங்க. ஓகேங்களா? சரி. அப்புறம் கேரியர் என்ன? டெட் எண்ட் கேரியர் தான். அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம அத திருப்பி குடுக்க முடியாது. அவங்களையும் நம்ம புதுசா எதனா போக வைக்கணும். ஆனா, பிசினஸ் அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் செக்யூரிட்டியா கிடையாது. வேலை செய்ற வரைக்கும் தான் பேமெண்ட். வேலை செய்யலன்னா பேமெண்ட் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஜாப் மீன்ஸ் ஜஸ்ட் ஒபே த பாஸ். ஓகேங்களா? ஆர்டர், டைம் பவுண்ட், எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் அவர் பொட்டன்ஷியல். இதுதான் ஜாப், கவர்ன்மென்ட் ஜாபும், பிரைவேட் ஜாப்ல இருக்கிற விஷயங்கள். இப்ப பிசினஸ பத்தி பார்க்கலாம். பிசினஸ ஏன் எல்லாரும் செய்ய பயப்படுறாங்க அப்படின்னா, பிக் இன்வெஸ்ட்மென்ட். பிசினஸ ஏன் எல்லாரும் செய்ய பயப்படுறாங்கன்னா, பிக் இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. கோடிக்கணக்கில், லட்சக்கணக்கில் போணும். பேங்க் லோன் வாங்கணும், கடன் வாங்கணும். நஷ்டம் ஆயிடுச்சுனா என்ன பண்றதுன்னு பயம். கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கு நம்மளுக்கு ஒருத்தரால செய்ய முடியாது. அதுக்கு நம்ம மேனேஜர், எம்ப்ளாயீஸ் இந்த மாதிரி நெறைய பேர் நம்ம செட் பண்ண வேண்டியது வரும். கிரேட் ஸ்ட்ரகிள் இருக்கு. தூங்க முடியாது. பிக் ரிஸ்க் இருக்கு. ஏன்னா நம்ம டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் நெறைய விஷயங்கள் இருக்கு. ரெகுலரைசேஷன்ஸ் நம்மளுக்கு ரைட்ஸ், ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு லீகலா நெறைய ஒர்க் இருக்கு. லாங் டைம் இன்வால்வ்மென்ட் இருக்கணும். பிசினஸ்னா நம்ம ஒரே நாள்ல எடுத்துட முடியாது. நாம இன்னைக்கு செய்றோம்னா 10 வருஷம், 15 வருஷம் கூட ஆகலாம். ஓகேங்களா? இன்னைக்கு நாம சொல்லுவோம் பில் கேட்ஸோ, அம்பானி எல்லாம் பெரிய ஆளுங்கன்னா, அவங்க ஸ்டார்ட் பண்ண டைமிங் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 50 வருஷம், 60 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நோ செக்யூரிட்டி. இதுக்கப்புறம் செக்யூரிட்டி இருக்கான்னா, அதுவும் இல்ல. சோ, ப்ரொஃபஷனல் பார்க்கலாம். ப்ரொஃபஷனல் பாருங்க. லாங் ஸ்ட்ரகிள் ஃபார் டார்கெட்ஸ். லாங் ஸ்ட்ரகிள் ஃபார் டார்கெட்ஸ். அதாவது காலேஜ் சொல்றாங்க 3 இயர்ஸ். அதுக்கப்புறம் அவங்க
பிஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு மறுபடியும் டாக்டரேட் பண்ணிட்டு ப்ரொஃபஷனலிஸ்ட். அதோட ஒரு லாயரா இருந்தா எடுத்த உடனே சம்பாதிக்க முடியாது. அவர் 5-6 வருஷம் அவர் வந்து ஒரு ஜூனியரா இருக்கணும். டாக்டர் இருந்தா அவரு ஒரு 5-6 வருஷம் 10 வருஷம் ஆகும். இன்ஜினியர் இருந்தா அவருக்கு ஒரு 10 வருஷம் ஆகும். ஸோ எந்த ஒரு ப்ரொஃபஷன் எடுத்துக்கினாலும் 5 to 10 வருஷம் அவங்க வந்து கத்துக்கிறதுக்கே டைம் ஆயிடும். படிக்கிறது இல்லாம ஹோல் லைஃப் ஸ்ட்ரகிள் தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபிக்ஸ் எல்லாம் கிடையாது. நம்மளோட டேலண்ட்ட பொறுத்து தான் இன்கம் இருக்கும். லோ சக்சஸ் ரேஷியோ தான். எல்லாரும் சக்சஸ் ஆவறது இல்ல. ஓகேங்களா? எல்லா இடத்துலயும் எல்லாரும் சக்சஸ் ஆவறது இல்ல. பிக் ரிஸ்க் இருக்கு. ரிஸ்க் நெறைய இருக்கு. அதுக்கப்புறம் ஹெவி காம்படிஷன் இருக்கு ப்ரொஃபஷனல்ல. நீங்க எந்த ஒரு ப்ரொஃபஷன் எடுத்துக்கோங்க. லாயரா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், இன்ஜினியரா இருக்கட்டும். எந்த ஒரு ப்ரொஃபஷன் எடுத்துக்கினாலும் பயங்கர காம்படிஷன்ஸ் இருக்கும். நோ பெர்மனன்ட் போஸ்டிங். அதாவது இதுல நம்ம பெர்மனன்ட் போஸ்டிங் எதுவும் கிடையாது. நம்ம செய்யற வரைக்கும் தான் எல்லாமே. ஸோ ஃபார்மர் உங்களுக்கே தெரியும். அடுத்தது நம்ம செய்ய போறது நெறைய பேர் செஞ்சுட்டு இருக்குது விவசாயம். இதுல இன்வெஸ்ட்மென்ட் நெறைய இருக்கு. நெறைய பேருக்கு இது தெரியாது. இன்வெஸ்ட்மென்ட் பயங்கரமா இருக்கு இந்த பிசினஸ்ல. இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம விவசாயம் பண்ணவே முடியாது. ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸ்மார்ட் ஒர்க்லாம் பண்ண முடியாது. ஒன்லி ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்ம நல்லா வேர்வை சிந்தி உழைக்கணும் அங்க. பிக் ரிஸ்க் இருக்கு. மழை வந்தா, தண்ணி இருந்தா தான் நம்ம அதாவது ஃபார்மர் அதாவது விவசாயம் பண்ண முடியும். இல்லன்னா முடியாது. கிளைமேட் என்ன வேணாலும் புயல் வரலாம், மழை வரலாம். நெறைய தண்ணி வந்தாலும் பிரச்சனை, கம்மியா தண்ணி வந்தாலும் பிரச்சனை. அதாவது வியாபாரம் ஆவலாம், ஆகாமலயும் போலாம். ஸோ நல்ல விளையலாம், விளையாமலும் போலாம். இந்த மாரி நெறைய இருக்கு. தண்ணி பிரச்சனை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்மருக்கு. அடுத்தது என்ன பண்றாங்க? வெளிநாட்டுக்கு போறது. இல்லையா? அதுக்கு சும்மா போயிட முடியுமா? பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கே நம்மளுக்கு லட்சக்கணக்கில செலவாயிடும். அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு கமிஷனு, புரோக்கரேஜ் அது இதுன்னு குடுக்கறதுக்குள்ள கிட்டத்தட்ட நெறைய பேர் 5 லட்சம் கூட செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பிக் இன்வெஸ்ட்மென்ட்க்கு. அன்சர்டனிட்டி ஆஃப் வொர்க். நீ இந்த வொர்க் தான் போய் செய்ற. இங்கலாம் போனா உன்ன ராஜா மாரிலாம் பார்த்துக்க மாட்டாங்க. அடுத்த நாட்டுக்காரன் வந்துட்டானா, பாஸ்போர்ட்ட புடுங்கி வச்சுட்டு முடிஞ்ச வரையும் நம்மள புழிஞ்சு எடுக்கறது தான் ட்ரை பண்ணுவாங்களே தவிர, நம்மள முன்னேத்தணும்ன்றது அவனோட கனவு கிடையாது. நம்ம கிட்ட வேலை வாங்கிக்கணும் அவ்வளவுதான். ஆனா நாம நெனச்சுட்டு போறது அங்க போனா பழைய ஆயிடலாம்னு சொல்லிட்டு. அது வாய்ப்பில்ல. ஃபார் அவே ஃப்ரம் ஹோம், லேண்ட் அண்ட் ஃபேமிலி ஃப்ரம் லாங் டைம். 1 வருஷம் ஒரு மினிமம் 1 வருஷத்துலருந்து 5 வருஷம், 10 வருஷம் கூட சில பேர் வீடு விட்டெல்லாம் தூரமா இருக்காங்க. வைஃப் மூஞ்சி, அப்பா, அம்மா பார்க்காம, பசங்கள பார்க்காமலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நோ செக்யூரிட்டி. அதாவது ஃபாரின்ல நெறைய பேர் நான் பார்த்திருக்கோம். எந்த செக்யூரிட்டி இல்லாம இன்னைக்கு வெளிய வந்துடுறாங்க. லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு. இங்க இந்தியாவிலே 1000 லாங்குவேஜ் இருக்கு. அங்க போனா இன்னும் அந்த லாங்குவேஜ் நமக்கு அதுக்கு கூட வைரஸ், அப்புறம் டெரரிஸ்ட் ப்ராப்ளம், வார் நெனச்சா நமக்கு எல்லாம் இதெல்லாம் இருந்தா நம்ம உடனே நம்ம நாட்ட தொரத்தி விட்டுருவோம். நீங்க இப்பதான் இப்ப 2019ல விசா எடுத்தவங்கலாம் 2020ல தொரத்தி விட்டாங்க. 5 லட்சம், 10 லட்சம் செலவு பண்ணி வீட்ல வந்து உட்காந்துருக்காங்க. வைரஸ், டெரரிஸ்ட் ப்ராப்ளம். சவுதி எல்லாம் போயிட்டா டெரரிஸ்ட் ப்ராப்ளம் இருக்கு. வார், மத்த நாட்டுக்கு போயிட்டு திடீர்னு அந்த நாட்டுக்கு சண்டை வந்து நம்மள தொரத்தி விட்டுருவாங்க. எந்த கேரண்டியும் இல்லைங்க ஃபாரினர் ஒர்க்லயும். அதாவது ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும்? ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும்? நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இன்வெஸ்ட்மென்ட் கிடையாதுங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரீ. இந்த ஃப்ரீ விஷயத்தை தான் நெறைய பேர் செய்ய முடியாம தவிக்கிறாங்க. ஒன்லி ஃப்ரீ. இந்த இன்வெஸ்ட்மென்ட்டும் கிடையாது. அப்ப என்னதான் செய்றோம் இதுலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீ பிசினஸ்ல எந்த இன்வெஸ்ட்மென்ட்டும் கிடையாது. நம்ப வந்து அந்த ப்ராடக்ட்கான நம்ம எதுக்காக ஜாயின் பண்றோமோ அதுக்கான வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிடுது. அதுக்கப்புறம் நோ டைம். அதாவது எந்த டைம் ஒன் டைம் வொர்க் தான். லைஃப் லாங் வொர்க் எல்லாம் கிடையாது. நீங்க ஒரு டீம் கிரியேட் பண்ணணும். நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு டீம் கிரியேட் பண்ணணும். நீங்க டீம் கிரியேட் பண்ணிட்டா நீங்க இதுல இப்ப ஜெயிச்சிடலாம். வி கேன் வொர்க் எனிவேர் இன் தி வேர்ல்ட். வீட்ல இருந்து உங்க ஏரியால இருந்து நீங்க உலகத்துல இருக்க எந்த இடத்துக்கும் வேலை செய்ய முடியும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். எந்த இடத்துக்கும் வேலை செய்யலாம். ஸ்டார்ட் இட் அஸ் பார்ட் டைம் பிசினஸ். நீங்க ஃபுல் டைமா செய்ய தேவையில்ல. நீங்க பார்ட் டைமா செஞ்சா போதும். உங்க டைம். நோ நீட் ஆஃப் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நீங்க கேள்விப்பட்டு இருக்கணும். இத செஞ்சிருக்கணும். 4 பேருக்கு வந்து நம்மள அதாவது நம்மளுக்கு வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா ஒண்ணும் தேவையில்ல. எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்ல. நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். எவ்ரிஒன் கேன் கெட் சக்சஸ் இன் MLM. எவ்ரிஒன். எல்லாருமே பண்ண முடியுங்க. அது ஒரே ஃபீல்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும் தான்.
இட் இஸ் த பிசினஸ் ஆஃப் ஜெனரேட்டிங் மேன் பவர். நான் ஏற்கனவே சொன்னேன், மனுஷங்களை உருவாக்கணும், டீம் உருவாக்கணும். அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும், ஜெயிச்சிடலாம். 100% செக்யூரிட்டி ஒர்க் இது. 100% செக்யூரிட்டி ஒர்க் இது. ஹியூஜ் பொட்டன்ஷியல் ஜெனரேட்டிங் பிசினஸ். உங்களோட பவரை இன்க்ரீஸ் பண்ற பிசினஸ், உங்க கனவு எல்லாமே நினைவாகிற பிசினஸ்னா அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும்தான். ஃபியூச்சர் ஆஃப் நெட்வொர்க்கிங். 1,60,000 crore contribution world economy. 10 crore are only in US in the last 10 years. 2018 மட்டும் பாத்தீங்கன்னா 1.5 crore new people join பண்ணிருக்காங்க யூஎஸ்ஏல. ஏசியா இஸ் a biggest market of network marketing. ஏன்னா உலக மக்கள் தொகையில ஏசியா தான் ஜாஸ்தி. சைனாவும் இந்தியாவும் சேர்ந்தா உலகத்தோட பாதி மக்கள் தொகை இருக்கு. அதனால நம்ம இந்தியா இஸ் த பிக்கஸ்ட் மார்க்கெட். நீங்க இருக்கீங்க இல்லையா, இப்போ நீங்க எங்க இருக்கீங்களோ, நீங்க எந்த இடத்துல கேட்டுட்டு இருக்கீங்களோ, அங்க இருந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பிக்கஸ்ட் மார்க்கெட் இருக்கு. தமிழ்நாடு மிஷன் 2025ல பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல, அதாவது இன்னைக்கு இந்த பிசினஸ்ல இருக்குங்க நீங்க எல்லாருமே 2025க்குள்ள அதாவது நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸோட மக்கள் தொகை வெறும் 30 கோடி, அவனுக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. ஜப்பான் வெறும் 10-12 கோடி, சைனா 145 கோடி, பிரேசில் 30 கோடி, கொரியா 2-3 கோடி, மெக்சிகோ இதெல்லாம் ரொம்ப, பிரான்ஸ் 7 கோடி 6 கோடி, மலேசியா இதெல்லாம் வந்து 10-20 கோடி, ரஷ்யா ரொம்ப கம்மி, ரொம்ப 10-20 கோடி தான் இருப்பாங்க, ஜெர்மனி 6 கோடி, யூகே 6 கோடி, கொலம்பியா இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு நம்மள விட, இந்தியா பாருங்க 22வது இடத்துல இருக்கு. 1.1 பில்லியன் தான் ஒர்க் பண்ணிருக்கோம் நம்ம. 1.1 பில்லியன் வந்து, அதாவது இப்ப ஜாஸ்தியா இருக்கும். இது 2012, இப்ப ஜாஸ்தியா இருக்கும். இப்போ வந்து நம்ம 2.7 நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 2.7 பில்லியன் பண்ணிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் ஆஸ் பர் மக்கள் தொகை கால்குலேஷன் படி நாம முதல் இடத்துல இருக்கணும். முதல் இடத்துல அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இதை செய்யணும். நீங்க தான் இந்தியா, அதாவது ஹாக்கி பிளேயர், இந்தியாவோட கோல்டு மெடலிஸ்ட், அதாவது ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் ஹாக்கி பிளேயர் வந்து சொன்னாரு, அதாவது நம்ம நாடு ஏழை நாடுன்னு சொன்னாங்க ஜெர்மனிக்காரங்க. அந்த நாட்டுல இருக்க, அந்த நாட்டுல விளையாடுறதுனால என்ன பெரிய ஆள் ஆயிட போற, நீ வா எங்க நாட்டுக்குன்னு சொல்லும் போது ஹிட்லருக்கு ஒரு பதில் சொன்னாரு, நாட்டோட கடமை கிடையாது என்ன முன்னேற்றுறது, என்னோட கடமை நாட்டை முன்னேற்றுவது அப்படின்னு. சோ நம்ம நாடை முன்னேற்றத்துக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம் நண்பர்களே. அதனால நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுங்க, ஓகேங்களா? சக்சஸ், உங்களுக்கு சக்சஸ் ஆகணும்னா என்ன வேணும்? வின்னிங் ஆட்டிடியூட் வேணும். வின்னிங் ஆட்டிடியூட்னா என்ன? அதுதான் மேக்னெட். மைண்ட் தான் உங்களோட மேக்னெட். எப்பவுமே ஜெயிச்சுட்டு தான் நினைங்க. நான் ஜெயிச்சுட்டேன், நான் வாழ்க்கையில ஜெயிச்சுட்டேன், நான் சாதிச்சுட்டேன், நான் சாதிக்க பிறந்தவன், நான் சாதிக்க பிறந்தவன், என்னால என் ஜென்ரேஷன் பணக்கார ஆக போகுது, நான் கார் வாங்க போறேன், நான் பைக் வாங்க போறேன், வீடு கட்ட போறேன். பாசிட்டிவா நினைங்க பாருங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். எல்லாமே நல்லதா நடக்கும். ப்ராப்ளத்தை பார்ட் ஆஃப் லைஃப் நினைங்க. ப்ராப்ளத்தை கண்டு அஞ்சாதீங்க, ஒதுங்காதீங்க. அதுதான் வின்னிங் ஆட்டிடியூட். அதாவது ப்ராப்ளம் வரும்போது நீ எவ்வளவு பாசிட்டிவா இருக்கீங்களோ அவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம். எப்பயுமே ப்ராப்ளம் வரும்போது ஐயோ ப்ராப்ளம் வந்துருச்சு எப்படி வாழ போறேன் இப்படி சொன்னீங்கன்னா நீங்க இன்னும் மைனஸ்ல போவீங்க. ப்ராப்ளம் இஸ் த பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கணும். ஃபெய்த், நம்பிக்கை வைக்கணும். நீங்க நம்பிக்கை வச்சே ஆகணும். நம்பிக்கை வச்சா ஜெயிச்சிடலாம். கடவுள் மேல, கம்பெனி மேல, அப்ளைன் மேல, யுவர்ஸ் உங்க மேல நம்பிக்கை இருக்கணும். நேர்மை இருக்கணும், ஹார்ட் ஒர்க்கிங் இருக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க, நேர்மை இருக்கணும். அப்ளைன் கிட்ட, உங்ககிட்ட நீங்க உண்மையா இருந்தா தான் இந்த பிசினஸ் ஜெயிக்க முடியும். சொல்லுவாங்கல்ல, டாக்டர் கிட்ட போய் சொல்லக்கூடாது, வக்கீல் கிட்ட போய் சொல்லக்கூடாது, அதே மாதிரி அப்ளைன் கிட்டயும் போய் சொல்ல கூடாது. நேர்மையா இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அப்ளைனும் டவுன்லைனும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தா நம்ம பெரிய ஆளாயிலாம் நினைக்காதீங்க. நாம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தா நம்ம அப்ளைனும் நல்லா இருக்காரு, நம்ம டவுன்லைனும் நல்லா இருப்பாருன்னு நினைங்க. அதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். ட்ரெஸ் கோடு, உங்களோட ஹைஜீன் எல்லாமே பக்காவா இருக்கணும். டைம் மெயின்டெனன்ஸ் எல்லாமே நீங்க கரெக்டா இருக்கணும். பர்ஃபெக்ட். உங்க பேரை சொன்னா எல்லாருக்கும் பிடிக்கணும். புரியுதுங்களா? பிசினஸ் ஓனர் மென்டாலிட்டி உங்களுக்கு இருக்கணும். நீங்க ஒரு பிசினஸ் மேன், பிசினஸ் ஓனர் மென்டாலிட்டி உங்களுக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் அண்ட் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மெயின்டெனன்ஸ் பண்ணி தெரிஞ்சிருக்கணும்.
பிசினஸ் அதே மாதிரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்ப நிறைய பேருக்கு ஒரு மனசுல ஒரு கஷ்டம் இருக்கும். என்னன்னா, சார் ட்ரைனிங் கூப்பிடுறாங்க, செமினார் கூப்பிடுறாங்க. அதே மாரி நம்மள அங்க கூப்பிட்டே இருக்காங்க. செலவாகுதே அப்படின்னு நம்ம இருக்கோம். ஓகேங்க. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சில விளக்கம் சொல்றேன் நானு. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பைக் வாங்கணும்னு ஆசையா இருக்கும். நெறைய பேர் பைக் வாங்கணும்னு ஆசையா இருக்கும். ஆனா நம்மளுக்கு வந்து அதெல்லாம் யோசிக்கவே மாட்டோம் நம்ப. நல்லா நெனச்சு பாருங்க. நீங்க ஒரு பைக் வாங்குறீங்க. நீங்க ஒரு ரூ. 1,50,000 குடுத்து பைக் வாங்குறீங்க. ஒரு ரூ. 1,50,000 குடுத்து நீங்க ஒரு பல்சர் பைக் வாங்குறீங்க. உண்மையா சொல்லுங்க. நீங்க அந்த ரூ. 1,50,000 குடுத்ததுனால அந்த பைக்க நீங்க காலம் பூரா ஓட்டிட முடியுமா? உங்கள நீங்களே கேட்டுக்கோங்க கேள்வி. கண்டிப்பா முடியாது. ஏன்னா, ஷோரூம்காரன் பைக்க மட்டும் தான் குடுக்குறானே தவிர, நம்மளுக்கு பெட்ரோல் குடுக்குறது இல்ல. நாம்ப அந்த பைக்க ஓட்டணும்னா, பெட்ரோல் போட்டு தான் ஆகணும். அதுதான் மெயின்டெனன்ஸ். சரி பெட்ரோல் மட்டும் போட்டா போதுமா? எவ்ரி கிலோமீட்டர் அதாவது குறிப்பிட்ட 2000, 3000 கிலோமீட்டர் வந்துட்டா ஒரு டைம் அது சர்வீஸ் பண்ணணும். அதுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு ரூ. 1000 செலவாகும். பெட்ரோலுக்கும் காசு போடணும். காத்தடிக்கிறதுக்கு செயின் எல்லாம் சரி பண்றதுக்கு அடிக்கடி நம்ம ஒரு ரூ. 10, ரூ. 20 வாரத்துக்கு ரூ. 100 செலவு பண்ணிட்டே இருக்கணும். ஆயில் மாத்தணும்னா அதுக்கு தனியா செலவு பண்ணணும். டயர் தேஞ்சிச்சுன்னா செலவு பண்ணணும். இன்னும் நெறைய ஸ்பேர் பார்ட்ஸ்கள் போய் வந்துட்டே இருக்கு. சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். இதே தான் காரும். இன்னைக்கு நீ ரூ. 1,00,000 கார் வாங்குனாலும் சரி, ரூ. 10,00,000 கார் வாங்குனாலும் சரி, இல்ல 30,00,000க்கு வாங்குனாலும் சரி, இல்ல 3,00,00,000 வாங்குனாலும் சரி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம். நம்ப நடிகர் விஜய் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கியிருக்காரு அப்படின்னு. ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குனாலும் பெட்ரோல் போட்டா தான் ஓடும். ரூ. 10,00,000 குடுத்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கிட்டாரு ஓடுன்னா ஓடாது. அதே மாதிரி தான் வீடும். வீடு கட்டுறதுனால ஒண்ணும் நான் பெரிய ஆள் ஆயிட முடியாது. மெயின்டெயின் பண்ணணும். பெயிண்டிங் பண்ணணும். டாய்லெட் கிளீன் பண்றதுக்கு எல்லா பொருளும் வாங்கி வைக்கணும். கிட்சன்ல வந்து சிலிண்டரு, அது அப்புறம் நம்மளுக்கு கரண்ட் வீட்ல மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு, பெருக்குறதுக்கு, துடைக்கிறதுக்கு அதே மாரி நெறைய மெயின்டெனன்ஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட மாசத்துக்கு ரூ. 5,000 நம்மளுக்கு வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு தேவைப்படும். ஒரு முட்டை நாம வாங்கி ஆம்லெட் போடணும்னா கூட, அத முட்டைய நீங்க வாங்கின்னு போறதுக்கு ஒரு பேகு, அத எடுத்துன்னு போறதுக்கு ஒரு சைக்கிளோ, பைக்கோ தேவைப்படும். அது வீட்டுக்கு போனீங்கன்னா, அத போடுறதுக்கு நீங்க ஒரு கிட்சன், அந்த கிட்சன்ல செய்யறதுக்கு சிலிண்டர், ஸ்டவ்வு, அதுக்கப்புறம் அது போட்டு சாப்பிடுறதுக்கு பொருள்கள் எல்லாம் நீங்க கணக்கு போட்டு பாருங்க. வீடு, உட்கார்ந்து பார்க்கறதுக்கு டிவி. இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு முட்டை வாங்கிட்டு போறீங்க. அந்த முட்டைனால உங்களுக்கு கிட்டத்தட்ட ரூ. 50,00,000 இருந்தா தான் முட்டைய என்ஜாய் பண்ண முடியும். ஒரு ஆம்லெட் போடுறதுக்கே ரூ. 50,00,000 தேவைப்படுதுங்க. இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு வீட்ல உட்கார்ந்து என்ஜாய் பண்ணணும்னா, ஓகே. அதே மாரி டிரெஸ் கோட். டிரெஸ் வாங்கிட்டா போதுமா? அத துவைக்கணும், அயர்ன் பண்ணணும், அது மெயின்டெயின் பண்ணணும். அதே மாரி ஃபோன். ஃபோன் வாங்கிட்டா போதுமா? நீங்க ரூ. 1,00,000 குடுத்து ஃபோன் வாங்கியிருக்கலாம். நீங்க ஐஃபோன் கூட வச்சிருக்கலாம். ஆனா, அதுல சிம் கார்டு போடணும், ரீசார்ஜ் பண்ணணும், பின்னாடி கவர் போடணும், முன்னாடி டெம்பர் கிளாஸ் போடணும். மெயின்டெனன்ஸ் பண்ணி தான் ஆவணும். அதே மாரி ஸ்கூல், காலேஜ்ல. நீங்க ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில ஃபீஸ் கட்டியிருப்பீங்க. நீங்க லட்சக்கணக்கில ஃபீஸ் கட்டுனதுனால படிக்காம நீங்க பாஸ் பண்ணிட முடியுமா? காலேஜ்ல ஃபீஸ் கட்டுனேன். நீ பாஸ் பண்ணுனா பாஸ் பண்ணிடுவாங்களா? கேளுங்க. உங்களே நீங்களே கேளுங்க. சார் நான் இந்த காலேஜ்ல நான் ஃபீஸ் கட்டியிருக்கேன். என்ன நீங்க பாஸ் பண்ணி ஆவணும் அப்டின்னா, அவன் என்ன பண்ணுவான்? நம்மள டிசி குடுத்து தொரத்தி விட்டுருவான். ஃபீஸ் கட்டுறது அந்த காலேஜ்ல படிக்கிறதுக்காக. ஆனா நீ படிச்சா தான் பாஸ்ன்ற சர்டிபிகேட் குடுப்பாங்க. அதே மாதிரி பிசினஸ்ல நம்ம செலவு பண்றது பிசினஸ்க்காக. அந்த செலவு மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணா தான் பிசினஸ் நல்லா இருக்கும். எப்படி பைக் நல்லா இருக்கிறதுக்கு சர்வீஸ் பண்றோமோ, அதே மாரி நம்ம பிசினஸ் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபீஸ் கட்டுறதுனால பாஸ் பண்ண முடியாது. படிக்கிறதுனால தான் பாஸ் பண்ண முடியும். அதே மாரி பொறுமை மிக, மிக அவசியம். பொறுமை எவ்வளவு அவசியம் அப்டின்னா, எவ்ளோ பொறுமையா நம்ம வேலை செய்றோமோ, அதாவது உடனே பணக்காரன் ஆகணும்ன்றது தான் பிரச்சனை உலகத்துல. அந்த மாரி எவனும் ஆகவும் முடியாது, கடவுள் விடமாட்டாரு. உங்களுக்கு என்ன டைம் ஆகுமோ, நீங்க எவ்வளவு முயற்சி பண்றீங்களோ, நீங்க எவ்வளவு எஃபோர்ட் குடுக்குறீங்களோ, நீங்க எந்த அளவுக்கு நீங்க பிளான் பண்றீங்களோ, அவ்வளவு சீக்கிரம் பணக்காரன் ஆகலாம். அது உங்க கையில இருக்கு. அது உங்க கையில இருக்கு. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல மினிமம் 3 டூ 5 இயர்ஸ் பேசிக்கா நீங்க டைம் எடுக்கும். 10 இயர்ஸ்க்குள்ள நீங்க பெரிய ஆளா இருக்கலாம். இதுக்கு கேரண்டி.
பேஷன்சி இருக்கணும். சைனீஸ் பேம்பு பத்தி நான் சொல்றேன் கேளுங்க. சைனீஸ் பேம்பு அதாவது ஒரு டைம் விதை போட்டா அந்த விவசாயி 5 வருஷம் தண்ணி ஊத்தணும். 5 வருஷம் வெளியவே வராது. 5 வருஷத்துக்கு அப்புறம் 50 நாள்ல கிட்டத்தட்ட 100 அடி வெளியே வரும். 50 நாள்ல அது பலன் கொடுக்கும். ஆனா 5 வருஷம் அதை மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி தான் தென்னை மரம். 5 வருஷம் மெயின்டைன் பண்ணா காய் 50 வருஷம் கொடுக்கும். மாமரம் 5 வருஷம் மெயின்டைன் பண்ணா 500 வருஷத்துக்கு மாமரம் கொடுக்கும். சோ இந்த மாதிரி நாமளும் இந்த பிசினஸ் 3ல இருந்து 5 வருஷம் மெயின்டெனன்ஸ் பண்ணா 3 ஜெனரேஷன் நல்லா இருக்கும். பொறுமை மிக மிக அவசியம். ஓகே. How to work for getting success? Clear all your visions first. உங்களுக்கு எந்த டவுட் வச்சு கூடாது. ஒரு சொம்பு பால்ல ஒரே சொட்டு விஷம் விட்டாலும் அது பூரா விஷம் தான். உங்களுக்குள்ள முடியாதுன்ற எண்ணம் வந்துட்டா உங்களால முடியாது. அதனால முடியும்ன்றதும் ஒண்ணுதான், முடியாதுன்றதும் ஒண்ணுதான். நீங்க உங்களை பொறுத்து. அதனால உங்களோட விஷன் கிளியர் பண்ணிக்கோங்க. செல்ஃப் பவர் அபவுட் MLM, ஸ்ட்ரகிள், இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே நீங்க உணரணும். செய்ய செய்ய வந்துடும். டேக் த என்ட்ரி பை கிளியரிங் விஷன். பொய் சொல்லி யாருக்கிட்டையும் நம்ம அட்மிஷன் எடுக்க கூடாது. அதே மாதிரி இந்த ப்ராடக்டோட பொட்டன்ஷியலை பத்தி நீங்க எடுத்து சொல்லுங்க. இந்த ஃபியூச்சரை பத்தி எடுத்து சொல்லுங்க. இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஃபியூச்சர், இதுதான் ஃபியூச்சர். ஒரு காலத்துல பிளாஸ்டிக் ரெவல்யூஷன்ஸ் இருந்தது. அதுல செஞ்சவனா பணக்காரன் ஆயிட்டான். அதுக்கப்புறம் பெட்ரோல் ரெவல்யூஷன் இருந்தது. பணக்காரன் ஆயிட்டாங்க அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவனெல்லாம். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இருந்தது. அது பணக்காரன் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன் இருந்தது. அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் இருந்தது. அதுக்கப்புறம் இன்டர்நெட், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங். எக்ஸாம்பிளுக்கு அமேசான் காரன் எல்லாத்தையும் வித்துட்டு இருக்கான் உட்காந்து. அவன் செய்யாத பிசினஸே கிடையாது. எல்லாத்தையும் மாட்டு சாணியில இருந்து, கொட்டாங்காய்ச்சில இருந்து, மண்ணுல இருந்து, கல்லுல இருந்து, செம்மண் எல்லாத்தையும் வித்துட்டு இருக்கான். ஒரு உலகத்தோட நம்பர் 1 பணக்காரன் பாருங்க. எல்லா பிசினஸும் பண்ணிட்டு இருக்கான். சோ இன்னைக்கு ட்ரெண்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். சோ இதுதான் ஃபியூச்சர். இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சூஸ் பண்றவங்க வருங்காலத்துல பெரிய ஆளா இருப்பாங்க. ஃபாலோ த்ரூ இம்ப்ளிமெண்டேஷன். ஜெய்பால் கெட்டி ஸ்டோரி. ஒர்க் வித் ரைட் பர்சன். எல்லாருக்கூடயும் வேலை செய்யணும் அவசியம் கிடையாது. கரெக்டான ஆளை சூஸ் பண்ணி யாரு வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறானோ அவங்க கூட தான் நம்ம ஒர்க் பண்ணணும். லேர்னிங் அட்டிடியூட் இருக்கணும். கத்துக்கிறவங்க கூட நம்ம ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி நாம எப்பவுமே கோர் லீடர் மாதிரி இருக்கணும். பி கோர் அண்ட் கிரியேட் கோர் as soon as possible. நாம எப்பவுமே கோர் லீடர் மாதிரி நம்ம துரு குழந்தை மாதிரி ஓடிட்டே இருக்கணும். கோர் லீடர்ன்றது குழந்தைங்க மாதிரி துருன்னு ஓடிட்டே இருக்கணும். ஓகேங்களா? டூல்ஸ் ஆர் கீ ஆஃப் சக்சஸ். உங்ககிட்ட அதாவது நல்ல போனு, ட்ரெஸ் கோடு, லேப்டாப்பு இதெல்லாம் வச்சுட்டு வேலை செய்யுங்க. சீக்கிரமா சக்சஸ் ஆக முடியும். ஒர்க் கண்டினியூஸ்லி. ஒர்க் கண்டினியூஸ்லி வித் பேஷன்சி. அதாவது பேஷன்சி அதாவது நீங்க பொறுமையா தொடர்ந்து வேலை செஞ்சா நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். சோ நண்பர்களே, தேங்க்யூ சோ மச் ஃபார் லிசனிங். அதே மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ், ஆடியோஸ் உங்களுக்கு கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் ஃபியூச்சர், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் ஃபியூச்சர், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் ஃபியூச்சர், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் ஃபியூச்சர். லெட்ஸ் கோ ஃபீல்ட் ஒர்க் அண்ட் ஐ லவ் ஃபீல்ட் ஒர்க் டூ. ஸோ உங்களுக்கு மேலும் விவரங்களுக்கு www.usoftworld.com போயிட்டு பாருங்க. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. உங்க அப்ளைனை கான்டாக்ட் பண்ணுங்க. கடவுளை நம்புங்க, கம்பெனியை நம்புங்க, அப்ளைனை நம்புங்க, உங்களை நம்புங்க. நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதாவது நாம செஞ்சிட்டு இருக்கிற எந்த வேலையும் அன்னைக்கே சரித்திரம் ஆயிடாது, சாதனை ஆயிடாது. நம்ம செஞ்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் சரித்திரம் சாதனை ஆகும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அப்துல் கலாம் சார், அவரோட 50-60 வயசுல அவர் சாதிச்சது அவருடைய 80 வயசுல எல்லாருக்கும் தெரிய வந்தது. சோ அந்த மாதிரி நீங்க இன்னைக்கு செய்யற வேலை நாளைக்கு உலகம் பேசும். இன்னைக்கே பேசணும்னு அவசியம் கிடையாது, நாளைக்கு பேசும். இவரெல்லாம் வந்து அன்னைக்கே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணாங்களாம் அப்படின்னு. இந்தியாவோட ஃபியூச்சர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். இந்தியாவோட ஃபியூச்சர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். இன்னைக்கு MBA, BBA, BComல ஸ்டடிஸ் எல்லாமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட்கள் வந்துடுச்சு. அதுதான் இனிமேல் இந்த உலகத்தோட ஃபியூச்சரா மாறப்போகுது. நீங்களும் மாறிக்கோங்க. ஏன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சியோட வேலை ஏழைங்களோட ஒர்க்கை தான் பிடிக்கிறாங்க. அவங்க ஏழைங்களோட ஒர்க்கை தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. சோ அதுல இருந்து நாம் தப்பிக்கணும்னா
நாம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செய்யணும். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு ஏத்த ஒர்க்கு, பிசினஸ் மேன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், லேடிஸ் நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கரெக்டான வேலை நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். ஸோ செய்யுங்க, வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க. தேங்க் யூ. ஜெய் டூ சாஃப்ட். ஜெய் ஹிந்த்.